நீங்க அமேசான்ல ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மிஸ்டேக்கை மட்டும் உங்களோட மெயின் இமேஜ்ல பண்ணிடாதீங்க. நீங்க அமேசானோட கைட்லைன்ஸ் படி ஒரு ப்ராடக்ட்டை நீங்க செல் பண்றீங்கன்னா அதோட மெயின் இமேஜ் கண்டிப்பா ஒயிட் பேக்ரவுண்ட்ல தான் இருக்கணும். இந்த மெயின் இமேஜ்ங்கிறது உங்க லிஸ்டிங் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுவீங்களே, இதை தான் நம்ம மெயின் இமேஜ்னு சொல்லுவோம். இது ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குங்கிறதுனால நீங்க ரெட் கலரோ எல்லோ கலரோ இல்ல வேற ஏதோ கலர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அமேசான் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க எடிட் பண்ணி ஒரு பிளைனான ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருந்தா மட்டும் தான் அதை அலோவ் பண்ணுவாங்க. இது கண்டிப்பா ஸ்கொயர் ஃபார்மட்ல தான் இருக்கணும். அடுத்து உங்களோட மெயின் இமேஜ்ல எந்தவித டெக்ஸ்டோ லோகோவோ இல்லைன்னா அமேசான்லயே ஒரு சில பேட்ஜஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, பெஸ்ட் செல்லர் பேட்ஜா இருக்கட்டும், அமேசான் பேட்ஜா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எடிட் பண்ணி உங்களோட மெயின் இமேஜ்ல நீங்களே ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து ஃபைனலா உங்களோட காம்படிட்டர் இமேஜ் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு, எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இமேஜ் ரெடி பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் அப்படியே டவுன்லோட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு உங்களோட இமேஜ்ல யூஸ் பண்ணிடாதீங்க. இது யூஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு காப்பிரைட்டட் மெட்டீரியல். நான் தாண்டி அப்படிதான் நான் பண்ணுவேன், என்னோட இமேஜ்ல டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவேன், இல்ல காம்படிட்டர் இமேஜ் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா அமேசான் கண்டினியூவா உங்களுக்கு வார்னிங் மெயில் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கும் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் கண்டிப்பா சஸ்பெண்ட் ஆயிடும். இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.